வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். காவிரி நீர் விவகாரத்தில் புதுச்சேரி அரசு எடுக்கும் முடிவிற்கு காங்கிரஸ் ஆதரவு தரும் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் உறுதி. சங்கரபரணி ஆற்றில் கழிவுநீர் கலப்பதாக புகார், அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார் மாவட்ட ஆட்சியர். வேதபுரீஸ்வரர் கோவிலில் குளத்து மீன்களை டெண்டர் விடாமல் ஏலம் விட்டு முறைகேடு, லாரியை சிறைபிடித்த பக்தர்கள் போராட்டத்தால் பரபரப்பு. தவளக்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாவட்ட ஆட்சியர் திடீர் ஆய்வு, குறித்த நேரத்தில் பள்ளிக்கு வராத ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி அரசின் குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் பிரதான் மந்திரி கல்வீடு கட்டும் திட்டத்திற்கான ஆணையை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் அவர்கள் பயனாளிகளுக்கு வழங்கினார். லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பயனாளிகளுக்கு புதுச்சேரி குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் வீடு கட்ட வழங்கப்படும் உதவித்தொகை 9 பயனாளிகளுக்கு முதல் தவணையாக தலா 1,20,000 ரூபாய் வீதம் 4 பேருக்கும், இரண்டாவது தவணையாக தலா 1,60,000 ரூபாய் என தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் பயனாளிகளுக்கு வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரியத்தின் அதிகாரிகள், காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள், ஊர் முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டனர். இங்க பாருங்க. இங்க பாருங்க, இங்க பாருங்க. புதுச்சேரி வேதபுரீஸ்வரர் கோவிலில் குளத்தை முன்னறிவிப்பின்றி தூர்வாரும் பணி செய்து 2.5 டன் மீன்களை ஏற்றிய லாரி சிறைபிடிக்கப்பட்டது. புதுச்சேரி காந்தி வீதியில் வேதபுரீஸ்வரர் கோவில் உள்ளது. இந்த கோவிலின் பின்புறம் உள்ள குளத்தில் பல்வேறு வகையான மீன்கள் உள்ளன. கோவிலுக்கு வரும் பக்தர்கள் அந்த மீன்களுக்கு உணவுகள் வழங்குவது வழக்கம். இந்த நிலையில் எவ்வித முன்னறிவிப்புமின்றி கோவில் நிர்வாகம் சார்பில் அந்த குளத்தை தூர்வாரும் பணி கடந்த 12ஆம் தேதி தொடங்கப்பட்டது. இந்த பணியில் ஈடுபட்டவர்கள் கோவில் குளத்தில் வலை போட்டு மீன்களை பிடித்து குளத்தின் கரையில் கொட்டியுள்ளனர். பின்னர் 2.5 டன் எடையுள்ள அந்த மீன்களை ஃப்ரீசர் பெட்டிகளில் ஏற்றி ஆந்திர மாநிலம் கொண்டு செல்வதற்காக லாரியில் ஏற்றினர். இதுகுறித்து தகவல் அறிந்து கோவிலுக்கு வந்த சிவனடியார்கள், பக்தர்கள் கோவில் நிர்வாக அதிகாரி சீனிவாசனை சந்தித்து கேள்வி எழுப்பினர். அப்போது அவர் பதில் எதுவும் கூறவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த அவர்கள் மீன்களை ஏற்றி வைத்திருந்த லாரியை சிறைபிடித்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த பெரியகடை காவல்துறையினர் விரைந்து வந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது அவர்கள் கோவில் குளத்தில் உள்ள மீன்களை டெண்டர் எதுவும் விடாமல் ஏலம் விட்டு முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளனர் என்றும், அதாவது கோவில் குளத்தை தூர்வாரும் போது மீன்களை ஏலம் விடக்கூடாது என்றும், அதனை மாற்று இடத்தில் பிடித்துவிட வேண்டும் என்றும், தூர்வாரும் பணி முடிந்த பின்னர் மீண்டும் அதே குளத்தில் விட வேண்டும் என்றும், இங்கு அவ்வாறு பணி நடைபெறவில்லை என்றும் குற்றம் சாட்டினர். மேலும் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து காவல்துறையினர் அந்த லாரியை பறிமுதல் செய்து பெரியகடை காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றனர். அங்கு இரு தரப்பினரையும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது பக்தர்கள் சிலர் தங்கள் கோரிக்கைகளை மனுவாக எழுதி கொடுத்தனர்.
அப்பொழுது காவல்துறையினர் இது தொடர்பாக விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தனர். இதையடுத்து அங்கிருந்து அனைவரும் கலைந்து சென்றனர். விலை போகிறதுக்கு 2 ஆள் போட்டு நீங்க தங்கி மோட்டர் போட்டு இறச்சி வாழைலாம் போட்டு பிடிக்கிறீங்க. நம்ம அது வெளியூர் பக்கம் இடப்பட்டாங்க. நான் அந்த கதையை கேட்கறேன். இந்த குளத்துல ஏன் எடுத்தீங்கன்னா கேட்கறேன் நான். நீங்க வெளியூர் காக்கா குளத்துலாம் நான் போல. இங்க எனக்கு பதில் சொல்லுங்க. எவ்வளவு எடுக்கிறீங்க? அப்ப யாரு என்ன 10 ரூபா என்ன லெட்டர் உங்களுக்கு கொடுத்தாங்க? என்ன நீங்க அனுமதி வாங்கி எடுக்கிறீங்க? உங்க லெட்டர் புதுச்சேரிக்கான காவிரி நீரை வழங்க கோரி கர்நாடக முதலமைச்சருக்கு கடிதம் எழுத உள்ளதாக புதுச்சேரி மாநில பிரதேச காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில பிரதேச காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் அவரது அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், புதுச்சேரியில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளிலும் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை பாஜக கூட்டணி அரசு கொண்டு வந்ததாக குற்றம் சாட்டினார். ஆண்டுதோறும் அரசு பள்ளிகளில் மாணவர்களின் எண்ணிக்கை குறைந்து வருவதாகவும், மேலும் அனைத்து பள்ளிகளிலும் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை கொண்டு வந்ததற்கு பதிலாக விரும்புபவர்களுக்கு மட்டும் சிபிஎஸ்இ பாடத்திட்டம் கொண்டு வர வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். தொடர்ந்து பேசிய அவர், புதுச்சேரிக்கான காவிரி நீரை வழங்க வலியுறுத்தி கர்நாடக முதலமைச்சருக்கு கடிதம் எழுத உள்ளதாக தெரிவித்தார். காவிரி நீர் விவகாரத்தில் புதுச்சேரி அரசு எடுக்கும் முடிவுக்கு முழுமையாக காங்கிரஸ் கட்சி ஆதரவு தரும் என்றும் உறுதியளித்தார். மேலும் கர்நாடக அரசை புதுச்சேரி அரசு கண்டித்தால் காங்கிரஸ் கட்சியும் கண்டிக்கும் எனவும் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் தெரிவித்தார். கர்நாடக அரசாங்கத்தை நாங்கள் வற்புறுத்துவோம். தண்ணீர் திறந்து பாண்டிச்சேரிக்கு கிடைக்கிற மாதிரி எங்களுக்கு தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக ஒரு லெட்டர் கூட நான் எழுதுவேன். இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய அமைச்சர் அவர்களுக்கு, முதலமைச்சர் அவர்களுக்கு நான் கடிதம் எழுதுவேன். மாநில அரசாங்கம் வந்து என்ன சொல்றாங்க, மாநில அரசாங்கம் என்ன நிலைப்பாடு எடுக்குது அதுக்கு நாங்கள் முழு ஆதரவு கொடுக்குறோம். இப்போ நான் கண்டனம் தெரிவிச்சுக்கிறோம், சிபிஎஸ்சிக்கு கண்டனம் தெரிவிச்சுக்கிறோம், இந்தாண்டு அரிசி பொருள் கண்டனம் தெரிவிச்சுக்கிறோம். இது ஒவ்வொரு குடிமகனும் அதிகமாக பாதிக்கக்கூடிய நிலைப்பாடு. இதுதான் நாங்கள் சொல்றோம். காவிரிக்கு நம்ம சொல்ல போறோம். இவங்க கேட்டாங்கன்னா அரசாங்க நிலைப்பாடு எடுத்தா நாம முழுமையாக ஆதரவு கொடுக்க போறோம். அவங்க கண்டிச்சா நாங்க அவங்க கூட சேர்ந்து கண்டிக்க போறோம். தவறா புரிஞ்சுக்கிறீங்க, நல்லா யோசனை பண்ணி பாருங்க. சிபிஎஸ்இ பாடத்திட்டம் கொண்டு வரப்பட வேண்டும், எல்லா மாணவர்களுக்கும் தரப்பட வேண்டும். புதுச்சேரியில் உள்ள அருள்மிகு நாகமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் 41ஆம் ஆண்டு செடல் உற்சவத்தை ஒட்டி 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் முளைப்பாரி எடுத்து தங்களின் வேண்டுதலை நிறைவேற்றினர். புதுச்சேரி நயினார் மண்டபம் பகுதியில் மிகவும் சக்தி வாய்ந்த அருள்மிகு மாரியம்மன் ஆலயம் உள்ளது. இவ்வாலயத்தின் 41வது ஆண்டு செடல் விழா கடந்த 11ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் முளைப்பாரி ஊர்வலம் நடைபெற்றது. முன்னதாக இடிதாங்கி அங்காளம்மன் ஆலயத்தில் இருந்து 108 பெண் பக்தர்கள் முளைப்பாரிகளை தலையில் சுமந்து கொண்டு முத்துமாரியம்மன், நாகமுத்து மாரியம்மன் ஆகிய ஆலயங்கள் வழியாக மரப்பாலம் சென்று அங்குள்ள குளத்தில் கரைத்து தங்களின் வேண்டுதலை நிறைவேற்றினர். இதில் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் சம்பத்திற்கு ஆலய நிர்வாகம் சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை முத்துமாரியம்மன் கோவில் ஆடி திருவிழாவை முன்னிட்டு அன்னபூரணி அலங்காரத்தில் அம்மன் சேஷ வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ முத்துமாரியம்மன் முத்தைய சுவாமி தேவஸ்தானம். இந்த தேவஸ்தானத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மனுக்கு ஆடி திருவிழா 15ஆம் தேதி அம்மனுக்கு அபிஷேகத்துடன் தொடங்கியது. ஆடி திருவிழாவையொட்டி தினந்தோறும் இரவு அம்மன் பல்வேறு அலங்காரத்தில் எழுந்தருளி திருவீதி உலா சென்று பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகிறார். அதன் ஒரு பகுதியாக அன்னபூரணி அலங்காரத்தில் எழுந்தருளிய அம்மனுக்கு சோடச தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டு திருக்கோவில் உட்புறப்பாடு செய்யப்பட்டு மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சேஷ வாகனத்தில் வைத்து திருவீதி உலா நடைபெற்றது. ஆடி திருவிழாவையொட்டி நடைபெற்ற திருவீதி உலாவில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி சங்கரபரணி ஆற்றில் கழிவுநீர் கலப்பதாக வந்த புகாரை அடுத்து மாவட்ட ஆட்சியர் அதிகாரிகளுடன் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். தேசிய பசுமை தீர்ப்பாயத்திற்கு புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள சங்கராபரணி ஆற்றில் கழிவுநீர் கலப்பதாக புகார் சென்றுள்ளது. தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் உத்தரவின்படி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் அதிகாரிகளுடன் சங்கராபரணி ஆற்று பகுதியில் உள்ள ஆற்றங்கரையோரம் மற்றும் கரையோர பகுதியில் உள்ள தொழிற்சாலைகளில் கழிவுநீர் கலந்திருப்பது குறித்து ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து இதுகுறித்து அதிகாரிகளுடன் ஆலோசித்து
கழிவுநீர் கலப்பதை தடுக்க வேண்டும் எனவும் உத்தரவு பிறப்பித்தார். புதுச்சேரி ஈசிஆர் சாலை தட்டாஞ்சாவடி மார்க்கெட் கமிட்டி வளாகத்தில் பிரபல ராஜ் விஜய் டிவிஎஸ் மோட்டார் சைக்கிள் நிறுவனத்தின் ஆடி அதிர்ஷ்ட இருசக்கர வாகன மெகா லோன் மற்றும் எக்ஸ்சேஞ்ச் மேளா நடைபெறுகிறது. புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலை தட்டாஞ்சாவடி மார்க்கெட் கமிட்டி வளாகத்தில் பிரபல ராஜ் விஜய் டிவிஎஸ் மோட்டார் சைக்கிள் நிறுவனத்தின் ஆடி இருசக்கர வாகன மெகா லோன் மற்றும் எக்ஸ்சேஞ்ச் மேளா இன்று முதல் வரும் 21ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இத்திருவிழாவினை புதுச்சேரி அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். டிவிஎஸ் நிறுவன பிரதேச விற்பனை மேலாளர்கள் அரவிந்தன், கார்த்திக், டிவிஎஸ் கிரெடிட் பகுதி மேலாளர்கள் சக்தி, மோகன், மேலாளர் கனல் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர். ராஜ் விஜய் அசோசியேட் பிரைவேட் லிமிடெட் நிறுவன மேலாண் இயக்குநர் சீனிவாசமூர்த்தி அனைவரையும் வரவேற்று நன்றி கூறினார். ராஜ் விஜய் டிவிஎஸ் பொது மேலாளர் வினோத், மேலாளர் ஸ்ரீதர் மற்றும் ஊழியர்கள் ஆடி அதிர்ஷ்டம் மெகா லோன் மேளா விழா ஏற்பாடு செய்திருந்தனர். ஆடி திருவிழாவில் புதுச்சேரி ராஜ் விஜய் பிரைவேட் லிமிடெட் 200க்கும் மேற்பட்ட இருசக்கர டிவிஎஸ் வாகனங்களை ஒரே இடத்தில் வாடிக்கையாளர்கள் பார்வைக்கு காட்சிப்படுத்தியுள்ளது. ஆடி திருவிழாவில் கலந்து கொண்டு டிவிஎஸ் இருசக்கர வாகனம் வாங்கும் ஒவ்வொரு வாடிக்கையாளர்களுக்கும் 2,999 ரூபாய் முதல் 5,000 ரூபாய் வரை அதிரடி தள்ளுபடி விலை குறைப்பு, மேலும் பழைய வாகனத்தை பெற்றுக்கொண்டு சிறப்பு எக்ஸ்சேஞ்ச் சலுகையும் வழங்கப்படுகிறது. ஆடி திருவிழாவில் டிவிஎஸ் கிரெடிட் பைனான்சில் இருசக்கர வாகனம் வாங்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நிச்சயம் ஒரு சிறப்பு பரிசு வழங்கப்படுகிறது. மேலும் மிக குறைந்த முன்பணம், மிக குறைந்த சிறப்பு சலுகை வட்டியில் குறைந்த தவணை கடனில் டிவிஎஸ் மோட்டார் சைக்கிள்கள் வழங்கப்படுகிறது. ஆடி அதிர்ஷ்டம் மெகா லோன் மற்றும் எக்ஸ்சேஞ்ச் மேளாவிற்கு வருகை தரும் வாடிக்கையாளர்களின் அனைத்து இருசக்கர வாகனங்களுக்கும் 11 வகையான செக்கப்புகளும் இலவசமாக செய்து தரப்படும். இந்த ஆடி திருவிழாவில் முன்னணி நிதி நிறுவனங்களும் பங்கேற்கின்றன. புதுச்சேரி அரசின் குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் பிரதான் மந்திரி கல்வீடு கட்டும் திட்டத்திற்கான ஆணையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பயனாளிகளுக்கு வழங்கினார். புதுச்சேரி அரசின் குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் பிரதம மந்திரி இலவச கல்வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் முதல் தவணையாக 22 நபர்களுக்கு 1,20,000 ரூபாய் வீதம் 26,40,000 ரூபாய் தொகைக்கான ஆணையை திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதகடிப்பட்டு பகுதியில் அமைந்துள்ள சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பயனாளிகளுக்கு வழங்கினார். இதில் தலைமை செயற்பொறியாளர் சுந்தர்ராஜன், உதவி பொறியாளர் ரவி, இளநிலை பொறியாளர் சத்யவாணி, தொகுதி கண்காணிப்பாளர் வெங்கடேசன் மற்றும் ஊர் பிரமுகர்கள் முன்னிலையில் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் பயனாளிகள், பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட பனையடிக்குப்பம், கரையம்பத்தூர், மணல்மேடு, கரையம்பத்தூர் பகுதியைச் சேர்ந்த பயனாளிகளுக்கு மானியத்தின் ஆடு, மாடு மற்றும் பால் கறவை இயந்திரத்தை சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு வழங்கினார். புதுச்சேரி பாகூர் கொம்யூன் நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட பனையடிக்குப்பம், கரையாம்பத்தூர், மணமேடு பகுதிகளைச் சேர்ந்த பயனாளிகளுக்கு புதுச்சேரி அரசு கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலத்துறையின் வாயிலாக 50% மானியத்தில் உயர்திறன் கலப்பின கறவை பசு வளர்ப்பு திட்டத்தின் கீழ் 100 பயனாளிகளுக்கும் 5 பெண் ஆடு மற்றும் 1 ஆண் ஆடு கொண்ட ஒரு தொகுப்பிற்கு 50% மானியத்தில் 150 பயனாளிகளுக்கும் ஒரு பயனாளிக்கு 100% மானியத்தில் பால் கறவை இயந்திரத்தையும் சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பாகூர் கொம்யூன் கால்நடை மருத்துவ அதிகாரி சம்பத்குமார், என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். வில்லியனூர் மார்க்கெட் வீதியில் உள்ள ஸ்ரீதேவி ஏழை மாரியம்மன் கோவிலில் செடல் பிரம்மோற்சவ விழா சிறப்பாக நடைபெற்றது. வில்லியனூர் மார்க்கெட் வீதியில் உள்ள தேவி ஸ்ரீ ஏழை மாரியம்மன் கோவிலில் 96வது ஆண்டு செடல் உற்சவத்தை முன்னிட்டு கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து 2ஆம் நாள் திருவிழாவில் மகிஷாசுர மர்தினி சுவாமி வீதி உலா மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சுவாமி மின் அலங்காரத்துடன் வீதி உலா நடைபெற்றது. தினசரி காலையில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை, இரவு 7 மணிக்கு மேல் அலங்கரிக்கப்பட்ட சுவாமி வீதி உலா நடைபெறுகிறது. முக்கிய நிகழ்வாக வருகிற செவ்வாய்க்கிழமை அன்று செடல் திருவிழா நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை உபயதாரர்கள் சுப்புராயலு, பெரியதுரை, சின்னதுரை, ஆசிரியர் சேகர், சண்முகம் மற்றும்
வில்லியனூர் அருள்மிகு தேவி ஸ்ரீ ஏழை மாரியம்மன் ஆலய விழா குழுவினர் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் மூலம் 100 நாள் பணிகளுக்கான வேலையை அமைச்சர் சாஜை சரவணகுமார் துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் ஊரக வளர்ச்சித்துறை மூலம் 100 நாள் வேலை பணிக்கான பூஜை பிள்ளையார்குப்பம், பொறையூர், அகரம், குருமாம்பேட், சுல்தான்பேட் மற்றும் தொண்டமாநத்தம் ஆகிய பகுதிகளில் நடைபெற்றது. இதில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இதில் பிள்ளையார்குப்பம், வெள்ளேரி, வடமேற்கு பகுதி ஆழப்படுத்துதல் மற்றும் தொண்டமாநத்தம், வெள்ளேரி, தென்கிழக்கு பகுதி ஆழப்படுத்துதல், சேந்தநத்தம் ஐயனார் கோவிலில் இருந்து சுடுகாடு வரை உள்ள சங்கராபரணி ஆற்றை பலப்படுத்துதல், குருமாம்பேட் ஓடையை தூர்வாறுதல், கொண்டை வாய்க்கால் ஆழப்படுத்துதல் என மொத்தம் 1,25,96,000 ரூபாய் மதிப்பீட்டிலான பூமி பூஜையினை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை அதிகாரிகள், உதவி பொறியாளர் ராமன், இளநிலை பொறியாளர் ராமகிருஷ்ணன், பணி ஆய்வாளர் மாறன், கிராம திட்ட ஊழியர்கள் சரவணன், ராதாகிருஷ்ணன், முனுசாமி, பாலாஜி, பிரகாஷ் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். 16,473 மேண்டேட் உங்களுக்கு மட்டும் நீங்க கொடுக்கணும். இதை முடிச்சீங்கன்னா மேட்டுப்பாளையத்தில் அமைந்துள்ள மேயர் ராமலிங்க கவுண்டர் அரசு தொடக்கப்பள்ளியில் மாணவர் தினம் கொண்டாடப்பட்டது. மேட்டுப்பாளையத்தில் அமைந்துள்ள மேயர் ராமலிங்க கவுண்டர் அரசு தொடக்கப்பள்ளியில் மாணவர்கள் தினம் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. இதில் ஆசிரியர் விஜயகுமார் வரவேற்புரை வழங்கினார். தலைமை ஆசிரியை சாவித்ரி தலைமை உரையாற்றினார். இதில் மாணவர்கள் நடனமாடுதல், பாட்டு பாடுதல், கவிதை கூறுதல், பட்டிமன்றம், வினாடி வினா நிகழ்ச்சி, மாறுவேட போட்டி போன்ற பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் மூலம் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியர்களான கலைவாணி, நாகம்மா, சித்ரா, கிரிஜா, சத்யா ஆகியோர் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். நிகழ்ச்சியின் நிறைவில் விழாவில் பங்கேற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. இறுதியாக ஆசிரியை சரோஜா நன்றி உரையாற்றினார். PS பாளையம் பாவேந்தர் பாரதிதாசன் அரசு மேல்நிலைப் பள்ளியில் போதைப் பொருள் தடுப்பு குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட PS பாளையம் பகுதியில் அமைந்துள்ள பாவேந்தர் பாரதிதாசன் அரசு மேல்நிலைப் பள்ளியில் போதைப் பொருள் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு பள்ளியின் துணை முதல்வர் சபாபதி தலைமை தாங்கினார். போதைப் பொருட்கள் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு காவல் கட்டுப்பாட்டு அறையில் பணிபுரியும் உதவி ஆய்வாளர் கொண்டா பாலாஜிராவ் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கஞ்சா, மதுப்பழக்கம் போன்ற போதைப் பொருளால் ஏற்படும் தீமைகள் குறித்து மாணவர்களிடம் விளக்கினார். மேலும் நல்ல முறையில் படித்து படிப்பில் மட்டுமே கவனம் செலுத்தினால் மிகப்பெரிய லட்சியத்தை அடையலாம் என்றும், தவறான பாதைக்கு நாம் சென்றோமேயானால் வாழ்க்கையை தொலைத்து விடுவோம் என்றும் மாணவர்களிடம் எடுத்துரைத்தார். மேலும் அவசர உதவி எண் 112 என்ற எண்ணிற்கு அழைத்தால் உங்களுக்கு உதவுவதற்காக காவல்துறை முழு நேரமும் செயல்படும் என்றும் தெரிவித்து உங்களுடைய ரகசியங்கள் காக்கப்படும் என்றும் தெரிவித்தார். விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் விரிவுரையாளர் முருகையன் வரவேற்புரை மற்றும் தொகுப்புரையாற்றினார். NSS ஒருங்கிணைப்பாளர் மற்றும் விரிவுரையாளருமான சார்லஸ் பால் மற்றும் நல்லாம் கௌரி உட்பட ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். அப்பா அம்மா அவங்களுடைய கண்காணிப்பில் இருப்பீங்க. இப்போ கண்காணிப்பில் தான் இருக்கீங்க. அந்த வயசில் என்னன்னா நம்ம மடியில் கிடைக்கும். இந்த வயசில் இருந்தாங்க. இப்படி நம்ம இது மாதிரி தண்ணி அடிச்சிருக்காங்க. எப்பயும் தண்ணி அடிச்சுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். இப்போ இந்த கஞ்சாவுக்கு போனதுனால உங்களுக்கு யாருன்னா வச்சுருந்தாங்கன்னு தெரியுதுன்னா சில பேர் என்ன செய்வாங்கன்னாக்கா ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். பாராமெடிக்கல் கல்வித்துறையில் 13 வருட அனுபவம் வாய்ந்த மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்சஸ் இன்ஸ்டிடியூட்டின் சிறப்பம்சங்கள்: அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள், பெஸ்ட்
பிராக்டிகல் கிளாஸஸ், மருத்துவமனைகள் மற்றும் இரத்த பரிசோதனை கூடங்களில் நேரடி பயிற்சிகள். பள்ளி கல்வியை பாதியில் விட்டவர்கள் மற்றும் தமிழ் வழி கல்வி பயின்றோரிடம் தனி கவனம். புதுவையிலேயே மிக குறைந்த கட்டணம், அதனை தவணை முறையில் செலுத்தும் வசதி. உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் 100% வேலை வாய்ப்பிற்கு உத்தரவாதம். மாணவர்களுக்கு யூனிஃபார்ம், லேப் கோட் மற்றும் ஐடி கார்டு இலவசம். கோர்சஸ் ஆஃபர்ட்: DMLT, DNA, Diploma in X-ray, Diploma in Dialysis, Diploma in Physiotherapy, Diploma in Ophthalmology. Admission நடைபெறுகின்றது. கல்வி தகுதி 10th pass, +2 pass or fail or any degree. நம்பிக்கையோட வாங்க, உங்களை தன்னம்பிக்கையோட நாங்க அனுப்புறோம். மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்சஸ், நம்பர் 253 லெனின் ஸ்ட்ரீட், நியர் மணிமேகலை கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல், நியர் பஜனை மடம், கொசப்பாளையம், புதுச்சேரி. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் டிஜிட்டல் டிஸ்கவுண்ட் சேல். உலகத்தரம் வாய்ந்த அனைத்து பிராண்ட் மொபைல், லேப்டாப் மற்றும் ஆக்சசரிஸ் மிக குறைந்த விலையில். வாங்கும் லேப்டாப் மொபைல்களுடன் லேப்டாப் பேக், ஸ்மார்ட் வாட்ச், ஹெட்போன்ஸ் போன்ற பொருட்கள் முற்றிலும் இலவசம். மொபைல் மற்றும் லேப்டாப்புகளுக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. எளிய தவணை முறை வசதி. தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ. வெற்றியை தாரக மந்திரமாக கொண்டு இன்றைய மாணவர்களை நாளைய வல்லுநர்களாக உருவாக்கி கொண்டிருக்கும் சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட். மருத்துவம் சார்ந்த வேலைவாய்ப்பு கல்விகள். நீட் ரிப்பீட்டட் கோர்சஸ் ஃபார் ஆல் பேச்சஸ். அட்மிஷன்ஸ் கோயிங் ஆன். 2024 முதல் 2025 வரை. டிகிரி கோர்சஸ்: BSc மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜி, BSc டயாலிசிஸ் டெக்னாலஜி, BSc ஆப்டிமெண்ட்ரி டெக்னாலஜி, BSc ரேடியோலஜி மெடிக்கல் இமேஜிங் டெக்னாலஜி, BSc ஆபரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி. டிப்ளமோ கோர்சஸ் லேட்டர் என்ட்ரி மூலம் டைரக்ட் செகண்ட் இயர். யூனிஃபார்ம், ரெக்கார்ட், லேப் கோட் முற்றிலும் இலவசம். படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்புக்கு உத்தரவாதம். 100% அரசு தர சான்றிதழ் வழங்கப்படும். டிப்ளமோ கோர்சஸ் ஃபீஸ் ரூபாய் 10,000 மட்டுமே. தவணை முறையிலும் கட்டணத்தை செலுத்தலாம். புதுவையில் ஊதியத்துடன் பயிற்சி தரும் ஒரே கல்வி நிறுவனம் நமது சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட், நம்பர் 7, கூடப்பாக்கம் மெயின் ரோட், வில்லியனூர் பைபாஸ், புதுச்சேரி. For contact 8220931846. செய்திகள் தொடர்கின்றன. முத்திரையார்பாளையம் இளங்கோவடிகள் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 2024ஆம் ஆண்டிற்கான விளையாட்டுப் போட்டிகள் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. முத்திரையர்பாளையம் இளங்கோவடிகள் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 2024ஆம் ஆண்டிற்கான விளையாட்டுப் போட்டிகள் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு பள்ளியின் துணை முதல்வர் கோகிலாம்பாள் தலைமை தாங்கினார். இந்த நிகழ்ச்சிக்கு புதுவை விளையாட்டுத்துறையின் துணை இயக்குநர் வைத்தியநாதன், இளங்கோ அடிகள் அரசு பள்ளியின் முன்னாள் மாணவரும் புதுவை காவல்துறையின் உதவி ஆய்வாளருமான இளவரசன், நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு 100 மீட்டர், 400 மீட்டர், 600 மீட்டர், 800 மீட்டர் உயரம் தாண்டுதல், நீளம் தாண்டுதல், குண்டு எறிதல், வட்டு எறிதல் ஆகிய போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கும் ஆசிரியர்கள், அலுவலக ஊழியர்களுக்கு நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்றவர்களையும் வாழ்த்தி பரிசு வழங்கி சிறப்பித்தனர். இவ்விழாவில் பள்ளியின் உடற்கல்வி விரிவுரையாளர் சக்திவேல் வரவேற்புரையாற்றினார். உடற்கல்வி ஆசிரியர் கலி யுவராஜ் நன்றியுரை வழங்கினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளி மூத்த விரிவுரையாளர்கள் மீனாட்சி, சதாசிவம், தனராசு, சரவணன், பிரேமாவதி மற்றும் பலர் செய்திருந்தனர். ஊசுடு தொகுதி கோபாலன் கடை அருள்மிகு செல்வமுத்து மாரியம்மன் ஆலய கட்டுமான பணிகளுக்காக அமைச்சர் சாஜய் சரவணகுமார் 2 லட்சம் நிதி உதவியை ஆலய நிர்வாக குழுவிடம் வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கோபாலன் கடை அருள்மிகு செல்வமுத்து மாரியம்மன் ஆலய திருக்கோவில் கட்டுமான பணி நடைபெற்று வருகிறது. நடைபெறும் இப்பணிக்காக குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து ஆலய நிர்வாக குழுவிடம் 2 லட்சம் ரூபாய்க்கான நன்கொடையை வழங்கினார். நிகழ்ச்சியில் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், ஆலய நிர்வாக குழு கௌரவ தலைவர் கார்த்திகேயன், தலைவர் ஆனந்த கணபதி, துணைத் தலைவர்கள் சந்திரசேகர், சுப்பு, செயலாளர் சீனிவாச பெருமாள், துணை செயலாளர்கள் அருள்மொழி, ஆறுமுகம், பொருளாளர்கள் சாரங்கபாணி, ராஜா மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தவளக்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தவளக்குப்பம் அரசு மேல்நிலை பள்ளிக்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். முதலில் ஆசிரியர்களின் வருகை பதிவேட்டினை பார்வையிட்ட மாவட்ட ஆட்சியர், ஆசிரியர்கள் சரியான நேரத்தில் பள்ளிக்கு வந்து வகுப்பு எடுக்கிறார்களா என்பதை ஆய்வு செய்தார்.
குறித்த நேரத்தில் பள்ளிக்கு வராத ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு பள்ளி முதல்வருக்கு உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து பள்ளியில் உள்ள ஆய்வுக்கூடங்களை பார்வையிட்டு அங்கு ஆய்விற்கு தேவையான அனைத்து உபகரணங்களும் உள்ளனவா என்பதை ஆய்வு செய்தார். பின்னர் வகுப்பறைகளுக்கு சென்று மாணவ மாணவிகளிடம் உரையாடிய மாவட்ட ஆட்சியர், மாணவர்கள் தங்களுக்கு ஏதேனும் குறைகள் இருந்தால் மாவட்ட ஆட்சியருக்கு நேரடியாக தெரிவிக்கலாம் என்று தெரிவித்தார். மேலும் நீட் தேர்விற்கு நன்றாக படித்து தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்று வெற்றி பெற உழைக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். மாணவர்கள் நீட் தேர்வு தொடர்பான பாடங்களை எளிதில் புரிந்து கொண்டு படிப்பதற்கு ஏதுவாக பாட குறிப்புகளை தமிழில் கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்று கருத்து தெரிவித்தனர். அதற்கு மாவட்ட ஆட்சியர் நீட் தொடர்பான பாட குறிப்புகளை தருவதற்கு நடவடிக்கை எடுப்பதாக கூறினார். இதனைத் தொடர்ந்து அந்த பள்ளியில் நடைபெற்று வரும் கட்டுமான பணிகளை விரைந்து முடிக்குமாறு பள்ளி முதல்வருக்கு மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் பாகூர் தொகுதி அடிப்படை பிரச்சனைகளை தீர்க்க கோரி வட்டாட்சியரிடம் மனு அளித்தனர். பாகூர் மாதா கோவில் சந்திப்பு அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு தொகுதி செயலாளர் ஆறுமுகம் தலைமை தாங்கினார். தொகுதி துணை செயலாளர் ரவீந்திரன், பொருளாளர் நாராயணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாநில செயலாளர் சலீம் கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினார். மாநில குழு உறுப்பினர் ராமமூர்த்தி, நிர்வாக குழு உறுப்பினர் அமுதா, மாநில குழு விஜயபாலன் உள்ளிட்டோர் வாழ்த்தி பேசினர். ஆர்ப்பாட்டத்தில் மழை காலத்திற்கு முன்பாக பாசன வாய்க்கால்களை மறு அளவீடு செய்து சீரமைத்திட வேண்டும், பாகூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை சமுதாய நலவழி மையமாக மாற்றிட வேண்டும், ரேஷன் கடைகளை திறக்க வேண்டும், பாகூரில் பூட்டி கிடக்கும் பொது கழிப்பிடத்தை திறந்திட வேண்டும், விளையாட்டு அரங்கத்தின் கட்டுமான பணிகளை விரைந்து முடித்து பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பாகூர் தாசில்தார் கோபாலகிருஷ்ணனிடம் மனு அளிக்கப்பட்டது. கட்டுவதற்கு அனுமதிக்க மாட்டோம் என்று கூறி மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை அங்கே செய்தார்கள். ரெட்டிச்சாவடி அருகே உள்ள ரங்காரெட்டிப்பாளையம் கிராமத்தில் உள்ள அம்மன் கோவிலில் கோபுர கலசம் திருட்டு. புதுவையை அடுத்த தமிழக பகுதியான ரெட்டிச்சாவடி அருகே உள்ள ரங்காரெட்டிப்பாளையம் கிராமத்தில் தண்டுமாரியம்மன் கோவில் உள்ளது. இக்கோவிலை சின்னதுரை என்பவர் பராமரித்து பூஜை செய்து வருகிறார். ஆடி மாதம் கோவில் திருவிழா நடத்துவதற்காக ஊர் பொதுமக்கள் கோவில் வளாகத்தில் கூட்டம் நடத்தினர். பின்னர் கூட்டம் முடிந்ததும் அனைவரும் வீடு திரும்பினர். இந்த நிலையில் கோவிலின் அருகில் வசித்து வரும் சேதுராமன் என்பவர் கோவில் அருகே நடைபயிற்சிக்காக செல்வது வழக்கம். அப்பொழுது அவர் கோவில் கோபுரத்தை பார்த்து வணங்குவதை வழக்கமாக கொண்டுள்ளார். அதே போன்று கோவில் கோபுரத்தை வணங்குவதற்காக பார்த்த பொழுது அங்கு கோபுர கலசம் இல்லாததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதுகுறித்து கோவில் அறங்காவலர் குழுவினரிடம் தெரிவித்துள்ளார். கோவில் அறங்காவலர் குழுவினர் ரெட்டிச்சாவடி காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தனர். இதனையடுத்து இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். இதில் அதிகாலை நேரத்தில் மர்ம நபர்கள் கோவில் மதில் சுவற்றில் ஏறி பின்னர் கோபுரத்தில் ஏறி கலசத்தை திருடி சென்றது தெரிய வந்தது. மேலும் திருட வந்த மர்ம நபர்கள் கொண்டு வந்த உருட்டு கட்டையில் ஒன்று கோவில் உள்ளே கிடந்துள்ளது. இதுகுறித்து புகார் தெரிவிக்கப்பட்ட நிலையில் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அரசு பள்ளி அருகே மாணவர்களுக்கு கஞ்சா விற்ற 3 வாலிபர்களை கைது செய்தனர். தவளக்குப்பம் காவல் நிலைய சரகத்திற்குட்பட்ட பகுதிகளில் கஞ்சா விற்பனையை தடுக்க உதவி ஆய்வாளர் சண்முக சத்யா தலைமையிலான காவல்துறையினர் தீவிர ரோந்து மற்றும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். அப்போது தானாம்பாளையம் அரசு உயர்நிலைப்பள்ளி அருகே மாணவர்களுக்கு சிலர் கஞ்சா விற்றுக் கொண்டிருந்தனர். காவல்துறையினரை கண்டதும் 3 பேர் அங்கிருந்து தப்பி ஓட முயன்றனர். அவர்களை மடக்கி பிடித்து சோதனையிட்டதில் கஞ்சாவை மறைத்து வைத்து மாணவர்களுக்கு விற்றது தெரிய வந்தது. இதையடுத்து 3 பேரையும் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டதில் கன்னியகோவில் RR நகரை சேர்ந்த அண்ணாமலை, சொஹர்ராம், கொரவல்லிமேடு முரளி என்கிற முரளிதரன் என்பது தெரிய வந்தது. அவர்களை கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடமிருந்து 210 கிராம் கஞ்சா, 3 செல்போன்கள், 3 இருசக்கர வாகனங்கள் ஆகியவற்றை கைப்பற்றினர். பின்னர் 3 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். மத்திய அமைச்சர் கிஷான் ரெட்டியை பாஜக நகர மாவட்ட தலைவர் செந்தில்குமார் மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். புதுச்சேரியில் பாஜக சார்பாக மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் மாநில நிர்வாகிகள் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் புதுவை நகர மாவட்ட பொதுச் செயலாளர் செந்தில்குமரன் மத்திய அமைச்சரை சந்தித்து பூங்கொத்து கொடுத்து பொன்னாடை அணிவித்து மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். காரைக்கால் அரசு பள்ளியில் பயிலுகின்ற 8ஆம் வகுப்பு 2 மாணவர்கள் காணாமல் போன 5 மணி நேரத்தில் காவல்துறையினர் மீட்டு பெற்றோரிடம் ஒப்படைத்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் அமைந்துள்ள தந்தை பெரியார் அரசு மேல்நிலை பள்ளியில் கார்த்திகேயன் மற்றும்
சிவராஜா கோபாலன் என்ற இருவரும் 8ஆம் வகுப்பில் ஒரே வகுப்பில் படித்து வருகின்றனர். இந்த நிலையில் கார்த்திகேயன் பள்ளியில் தனது நண்பன் சிவராஜ கோபாலன் தன்னிடம் பேசவில்லை என்று கூறி தனது கையை அறுத்துக் கொண்டார். இதில் அவருக்கு லேசான காயம் ஏற்பட்டது. உடனடியாக கார்த்திகேயன் பெற்றோரிடம் பள்ளி நிர்வாகம் புகார் தெரிவித்தனர். இதனை அடுத்து பள்ளி விடும்போது கார்த்திகேயன் வீட்டிற்கு செல்ல பயந்து கொண்டு கார்த்திகேயன் மற்றும் சிவராஜ கோபாலன் இருவரும் வீட்டிற்கு செல்லாமல் வெளியே சென்றுள்ளனர். இந்த நிலையில் நேற்று இரவு வரை வீட்டிற்கு இருவரும் வராததால் அவர்களது பெற்றோர்கள் கலக்கமடைந்து உடனடியாக காரைக்கால் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகார் அளித்த 5 மணி நேரத்தில் பள்ளி மாணவர்களை தேடி அவர்கள் நாகூரில் இருப்பது தெரிய வந்தது. அவர்களை மீட்டு பத்திரமாக நகர காவல் நிலைய காவல்துறையினர் பெற்றோரிடம் ஒப்படைத்தனர். ஏங்க வாங்க மாமா உள்ள வாங்க. அனைவரும் மீண்டும் தலைப்புச் செய்திகள். காவிரி நீர் விவகாரத்தில் புதுச்சேரி அரசு எடுக்கும் முடிவிற்கு காங்கிரஸ் ஆதரவு தரும் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் உறுதி. சங்கரபரணி ஆற்றில் கழிவுநீர் கலப்பதாக புகார், அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார் மாவட்ட ஆட்சியர். வேதபுரீஸ்வரர் கோவிலில் குளத்து மீன்களை டெண்டர் விடாமல் ஏலம் விட்டு முறைகேடு, லாரியை சிறைபிடித்த பக்தர்கள் போராட்டத்தால் பரபரப்பு. தவளக்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாவட்ட ஆட்சியர் திடீர் ஆய்வு, குறித்த நேரத்தில் பள்ளிக்கு வராத ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.